ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நீங்கள் பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் எடுக்க தேவையில்லை. சரிங்களா? கம்மியான கிளாத் இருந்தால் போதும், இருக்கிற கிளாத்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதை எப்படி நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிக்சரில் பார்க்குற மாதிரி இந்த பஃப் ஸ்லீவ் தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு இப்போ மறுபடியும் ட்ரெண்டிங்கில் வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப அதிகமாக விரும்புகிற டிசைன் அப்படின்னு கூட சொல்லலாம். நார்மல் பஃப் ஸ்லீவ் மாதிரி அதிகமாக மெட்டீரியல் நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த மாடலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவு மெட்டீரியல் இருந்தாலே வந்து நம்மளுக்கு போதுமானது. நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பஃபுக்காக கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரி மெட்டீரியலை ஃபோல்டு பண்ணிக்கலாம். 4 லேயர் இருக்குது. கார்னர் வந்து முன்ன பின்ன இருக்கிறனால ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு நேர் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை. இப்போ நம்மளுக்கு கார்னர் வந்து நேராக இருக்கும். இப்போது நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக ஹெம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் பண்ணிக்கலாம். நான் லைனிங் கிளாத் அப்படிங்கிறனால மடித்து அடிக்க போகிறேன். அதுக்காக நான் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவினுடைய சரியான உயரம் அப்படின்னு பார்த்தா 11 இன்ச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயிண்டிங்காக 1/2 இன்ச் வந்து தேவைப்படும். அதனால் 11.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துலையும் இதே போல் 11.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இப்போது நம்ம போட்ட லைன்லேருந்து உள்பக்கமாக ஸ்லீவ் லோ லென்த் மார்க் பண்ணணும். சரிங்களா? 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் லோ லென்த் அப்படிங்கிறது 3.5 இன்ச். 2 இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ம் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் அப்படிங்கிறது 8.5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லீவ் ரவுண்டு கை சுற்று நம்ம எவ்வளவு தேவையோ மார்க் பண்ணி 5.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து தையலுக்காக 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ம் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ண இடத்த ஸ்கேல் வச்சு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. தையலுக்கான இடத்தையும் இதே போல் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து தையலுக்கான இடத்துல இருந்து ஃபோல்டிங் வரைக்கும் கிராஸ் ஃபேஸில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைன் வந்து எவ்வளவு இன்ச்சஸ் டோட்டலாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணும்பொழுது 10 இன்ச் இருக்குது. இப்போ சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மறுபடியும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் கீழ்ப்பக்கத்துலேயும் சென்டர்லேருந்து கீழே எட்ஜில் வரைக்கும் சரிங்களா சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கீழ்ப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் உள்பக்கமாகவும் மேல் பக்கத்தில் 1/2 இன்ச் வெளிப்பக்கமாகவும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வளைவு ரொம்ப ஈஸியாக வந்து கிடச்சிரும். பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தடு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தடோட நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். பட் பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறப்ப மேலே கார்னர்லேருந்து அதாவது ஃபோல்டிங்லேருந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் லென்த் வைஸ்லேயும் 3.5 இன்ச் அகலம் 3.5 இன்ச் உயரம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பாக்ஸ் மாதிரி கிடச்சிரும். நார்மல் ஸ்லீவுக்கு அடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த லைனில் ஒரு கிராஸும் மேல் பக்கம் ஒரு கிராஸும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பஃப் ஸ்லீவுக்கு உண்டான வளைவு கிடச்சிரும். பாருங்கள் இதில் ஒரு 1/2 இன்ச்சில் இது இப்படி ஒரு வளைவு. சரிங்களா? ஃப்ரீ ஹேண்டாகவே நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லேருந்து சரிங்களா மறுபடியும் ஒரு வளைவு இந்த சைடில். ஏன்னா நம்ம ஸ்லீவோட ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு. சரிங்களா? இந்த 4.5 இன்ச்சிலேருந்து 3.5 இன்ச் மார்க் பண்ண இந்த பாக்ஸோட லைனுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? வளைவாக ஒரு வளைவு போட்டு இப்போ ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? பஃப் ஸ்லீவ்க்கு உண்டான எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது போல் கட் பண்ணிக்கோங்க. கீழ் சைட்லேயும் அதே போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டபுளாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ண மெட்டீரியல் 4 லேயர் இருக்கும். டபுள் லேயராக ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம டெப்த்து வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? நார்மல் ப்ளவுஸில் எப்படி டெப்த்து வந்து மார்க் பண்ணுவோமோ அதே போல் தான் 2 பாயிண்ட் அகலத்தில் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம செஸ்ட் ரவுண்டுக்கும் மேல்புறமாகவும் மேல் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சென்டர் வரைக்கும் எடுப்போம். பட் இது வந்து பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கீழ்ப்பக்கமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம டெப்த் வந்து எடுத்துக்கலாம். டெப்த் எடுத்த பகுதி ஃப்ரண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக ஃபைனலாக நோட் பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து டெப்த் எடுத்திங்க அப்படின்னா தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். முன்பக்கம் சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும்.
ராங் சைடு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்பொழுது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது இப்போ லைனிங் கிளாத் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இது மாதிரி சென்டர்லேயும் ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துலையும் ஒரு ஹேர் கட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை அப்படியே எடுத்து மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கார்னரை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைடு ஜாயிண்ட் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சரிங்களா, நம்ம எவ்வளவு சுருக்கங்கள் வைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். 4.5 இன்ச்சு இந்த கிராஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. இந்த ஹேர் கட் வரைக்கும் தான் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம் சரிங்களா. அந்த ஃப்ளீட்ஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஹேர் கட் உள் பக்கமாகவும் இந்த சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சென்டர்லேருந்து மறுபடியும் இந்த சைடு ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன் சைடாகவே ஃப்ளீட்ஸ் வைக்கும் பொழுது நம்மளுக்கு சுருக்கங்கள் மாறி இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி ஒன் சைடாக வந்து வச்சுட்டு வாங்க ஃப்ளீட்ஸு சரிங்களா. அதே போல் அடுத்த சைடும் ஹேர் கட் வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா அளவுகள் நம்மளுக்கு மாறிடும். சரியான அளவு அது வரைக்கும் தான் நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த சைடும் ஹேர் கட் வரைக்கும் இதே மாதிரி பாருங்கள், கரெக்டாக ஒரே ஈவனாக வச்சுட்டு வாங்க. அப்போ தான் வந்து சரியாக வரும் சரிங்களா. பஃப்பும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஹேர் கட் அதாவது நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு முடித்ததுக்கப்புறம் சரிங்களா, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சது சரிங்களா. ஹேர் கட் வரைக்கும் ஃப்ளீட்ஸ் வச்சு முடிச்சிருங்க. இப்போ ஃப்ளீட்ஸ் வச்சாச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. நான் வந்து பின் போட்டுக்கிறேன். இப்போது நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து வச்சாச்சு சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா, ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம செக் பண்ணணும். ஏன்னா பேக் பார்ட்டோட நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இல்லைங்களா. பாருங்கள் 8.5 இன்ச்சுக்கு 8 இன்ச் தான் இருக்குது. அப்போ ஃப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வைக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அகலங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறோம். சரியாக பாருங்கள் 8.5 இன்ச் இருக்குது. ஆக ஃப்ளீட்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு சரியாக வந்துடும். இந்த ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டில் என்ன அளவு ஆம்கோல் ரவுண்ட் இருக்கோ அது சேம் அப்படியே இருக்கணும். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச் விட்டுட்டு செக் பண்ணி பாருங்கள். பார்க்கும்பொழுது கரெக்டாக பாருங்கள் ஷோல்டரோட அதாவது ஆம் ரவுண்டோட ஹேர் கட்டும் நம்ம ஸ்லீவ் ரவுண்டோட ஹேர் கட்டும் சேமாக மேட்ச் ஆகுது. சைடு ஜாயின் பண்ணும்பொழுது இது மாதிரி சேமாக மேட்ச் ஆகணும் சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து சரியாக வச்சுக்கணும் சரிங்களா. இந்த பதிவில் நம்ம பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். அதே போல் ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணும் பொழுதே ஆம்கோல் வளைவு ஸ்லீவில் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பழைய வீடியோஸ் அனைத்தும் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.